போகும், சாபங்கள் தீர்ந்து போகும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவரை மூடும்படியாக ஜெபிக்கிறேன். கேளுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. தடவியாய்களும் நம்மை தேடும்படிக்கு நம் அருகாய் இருக்கிறாராம். மகிமை 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 கர்த்தருடைய வல்லமை. கர்த்தாவே, இந்த மைதானம் முழுவதும் இப்பொழுதே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின சேம் ஃபயர், சேம் வல்லமை இப்பொழுதே கடந்து வருவதாக. இன்னும் பலமாய், இன்னும் வல்லமையாய், வல்லமையாய் ஒவ்வொரு மேலும் வருவதாக. மகிமை 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 பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தின் வல்லமையை. மகிமை மகிமை இன்னும் பலமாய், பலத்தாந்த அபிஷேகத்தின் வல்லமை. இன்னும் 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 எலும்புகளையும் நரம்புகளையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை, செத்த நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கிற வல்லமை. மகிமை 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 மகிமை. glory glory glory. இன்னும் இன்னும் பலமாய் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்திருக்கிறப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. மகிமை 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 மகிமையாய் மகிமையாய். glory glory. இன்னும் 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 இன்னும். ஓ ஷகபதுரா, தேவ கரம், தேவ வல்லமை. கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. போராட்டத்தின் மேல் போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளையை கண்ணோக்கி பாரும். நீர் பார்க்கிற தேவன், சர்வத்துக்கு எஜமான். அந்த போராட்டம் இன்றோடு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை 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 மகிமை. glory Jesus, gloryயாய் மகிமை மகிமையாய். கேளுங்க கேளுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுமா. சகோதரியே, நீ அப்பான்னு கூப்பிடு. 3 பெண்கள் இங்கே உண்டு, 3 குடும்பம் இங்கே தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. போராட்டத்தினால், கண்ணீரினால் நீ தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாய். உன்னருகே எஜமான் வருகிறார், உன்னருகே எஜமான் வருகிறார். மகிமை மகிமை மகிமை. அவருடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. ரிசீவ் ரிசீவ். கர்த்தருடைய கரம் இன்னும் பலமாய் வல்லமையாய் வெளிப்படட்டும். சாபம் தொலைந்து போவதாக, சாபம் தொலைந்து போவதாக. சாபங்கள் மாறட்டும் அப்பா, மாறி போவதாக, மாறி போவதாக. வல்லமை மகிமையாய் 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 மகிமையாய். glory glory இயேசுவின் நாமத்தினாலே. கேளு கேளு. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கின்றார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கின்றார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கின்றார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மகிமை மகிமை மகிமை. கர்த்தருடைய கரம் இன்னும் ஒரு விசை ஒவ்வொருவரையும் தொடரட்டும் அப்பா. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிறேன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. இப்பொழுதே இவர்கள் மேல் கரம் நீட்டப்படட்டும் அப்பா, கரம் நீட்டப்படட்டும். சகல வியாதிகளும் நாச மோசங்களும் சத்துருவின் வல்லமைகளும் செயலற்று போகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நான் உம்முடைய அடிமை அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம்.
சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் இந்த நாளிலே மகிமையடைவாராக, மகிமையடைவாராக. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் தேவன் கிருபையாய் தந்த நாள். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலா தர இருக்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் சத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள், அவர்கள் பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க வெக்கப்பட்டு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. சொல்லுங்கம்மா, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் உங்களோடு பேசுவாராக. நான் உங்களுக்கு என்னை அறிமுகம் செய்து என் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த அவருடைய வார்த்தையை சொல்ல இருக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். கோயிலுக்கே போக மாட்டேன், கல்யாணத்துறைக்கு. ஆமாம், எங்கள் வீடும் சர்ச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 6 வீடு கழிச்சு சர்ச் இருக்கு. ஆமாம், 6 வீடு. அதுக்காக பெரிய பெரிய வீடுலாம் நினச்சிடக்கூடாது, சின்ன சின்ன வீடு தான். 6 வீட்டை தாண்டினா எங்கள் ஊர் சர்ச்சு வந்துடும். அது அவ்வளோ தூரமாக இருப்பதுனால அங்கே போக மாட்டேன். எங்கள் ஊர் தேட்டர் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர், கொஞ்சம் கூடனாலும் குறையாத வழியே இருக்கும், கொஞ்சம் கூட தான் இருக்கும். அது கொஞ்சம் பக்கமாக இருப்பதுனால வந்து எல்லா நாளும் அங்கே தான் இருப்பேன். அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார், நல்ல ஒரு மனுஷன். எனக்கு ஞானஸ்நான பேர்லாம் நிறைய இருக்கு. சனிய, அயோக்கிய, ரவுடி பைய, ஆவாதவிய, இப்படி நல்ல ஞானஸ்நான பேர்லாம் நிறையா வாங்கியிருந்தேன். இப்படி யாராவது இருக்கீங்களாங்க? நான் உங்களோடு பேசுவாராக. இல்லை, நிறைய நல்ல சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுனால அங்கே எல்லோரும் நல்லா மதிப்பாங்களோ, நாய் கூட ஏற்று பார்க்காது. ஆமாம், அந்த தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டர் மேனேஜர் சொல்லுவார், எங்களை 4-5 பேர் நல்ல நண்பர்கள் எனக்கு உண்டு. எங்களெல்லாம் பார்த்ததுமே அந்த மேனேஜர் சொல்வார், சனியம் வருது அப்படிம்பார், எங்கே போய் தொலைதோ அப்படிம்பார். எங்கன்னா எனக்கு மனம் இருக்கோ அங்கே உட்காந்துக்கிடுவேன். தேவனை அறியாமல், தேட மனம் இல்லாமல் வாழ்ந்தவன் ஐயா. கல்யாணத்துக்கு கோயில் போயிட்டேன், இல்லாட்டி தாலிட்டு விட மாட்டாங்களா, அதனால போயிட்டேன். எங்க அப்பா ஒரு நல்ல மனுஷர் தான். எங்க அப்பா கிருபையால தேட்டருக்கே போயிருக்க மாட்டார். நான் எல்லா நாளும் தேட்டரில் இருப்பேன். தேட்டருக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லி கதவை அடைச்சி கதவுக்கு கீழே படுத்துட்டு போவேன். எங்கள் வீடு ஓட்டு வீடு, இப்பவும் இருக்கிறது அந்த வீடு. கிட்டோடைய கிருபையால இப்பவும் அந்த வீடு இருக்குது. ஒரு வேளை யாருக்காவது நம்பிக்கை இல்லைன்னா வந்து கூட பார்த்துக்கிடலாம். ஒன்று அந்த ஓட்டுக்கு மேலோடி போவேன். அப்படி இல்லைன்னா இப்போ வரைக்கும் இங்கே அந்த பழைய வீட்டில் கதவில் அதுக்கு மேலே ஒரு விண்டோவா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த கேப் இப்போ வரைக்கும் இருக்குது. நேற்று கூட எங்கள் வீட்டில் உட்காந்து, பழைய வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது ஊழி வந்துட்டோமே, இப்போ வர முடியுமான்னு யோசித்தேன். அப்போ நல்லா ஒல்லியாக இருந்தேன். அதனால் அந்த கதவுக்கு மேலே இருக்க கேப் வெளியே வந்துடுவேன். எங்கள் அப்பா கீழே நான் வரட்டும்னு எதிர்பார்த்து படுத்துருப்பாங்க, அவர் வார்டில் படுத்துருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லையில் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேப் இப்பவும் இருக்குது. அங்கே ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் ஏறி எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துருவேன். இப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன், பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தேன். வாழ வழி தெரியலையா, தருத்திரம், வேதனை, வருத்தம். சொந்தம் என்னையை பார்த்து சொந்தம்னு சொல்லாத ஐயா, வெக்கப்படும். எங்களை சொந்தம்னு சொல்லது வெக்கப்படும். அநேக நாள் தருத்திரம், வேதனை, வருத்தத்தினால பசியும் பட்டினமும் இருந்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட என்னை யாரும் நேசிக்க முடியாத, யாரும் விரும்பாத எங்களையும் என் ஆண்டவராக இயேசு ரட்சகர் தேடி இருக்கிறார் ஐயா. தேடி இருக்கிறார் பாருங்களேன். உங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை நேசிக்காம இருந்தாலும், உங்களை நேசித்து தேடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஐயா. அவர்தான் இயேசு ரட்சகர். அவர் என்னை தேடி இருக்கிறார் பாருங்களேன். என்னைய தேடி என் மேல திட்டங்களை வச்சு யோசித்து பார்ப்பேன். இப்ப இன்றைக்கு இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், வரும்போதே இந்த டிஜிட்டல் போர்டை பார்க்கிறேன். எனக்கா ஐயா, ரோட்ல உன நாய் திரும்பாத ஐயா என்னைய பார்த்து, எனக்கா அப்படின்னு. நாளை சங்கரன் கோயிலே பேச போறேன். நாளைக்கு அங்கே இப்படி ஒரு போர்டு இருக்கு. நாளை மறுநாள் விருதுநகர் போறேன். ஆண்டவர் என்னோடு இருப்பாராக. எனக்கு சந்ததியில யாரும் இப்படி கிடையாது ஐயா. எனக்கு இலவச டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி.
அது வரைக்கும் எங்க வீட்டுல டிவி கிடையாது. இன்னைக்கு என்ன அருமையான ஐயா சொன்னது போல 2 சேனல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல பேசினேன். ஆமா, முதலாவது ஒரு தாலுகா டிவி, 2வது ஒரு மாவட்ட டிவி, இப்ப வேர்ல்டு டிவி. நான் அருமையான தேவ மனிதர் டேவிட் கணேசன் நேற்று பேசினாங்க. நைட்டு பேசிட்டு சொல்லுதாங்க, நகரன் இன்னும் எத்தனை நாள் தான் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருப்பேரியா? சீக்கிரம் வந்துருக்க, நம்ம டிவி இப்போ எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒழுங்கா வந்து உங்க ரூம் காலியா இருக்கு, என்னத்தையாவது உளறி தொலைங்கய்யா அப்படி. ஆமா, அருமையான தேவ மனிதர், உங்களுக்காக நான் எவ்வளவு இதாக்கிட்டு இருக்கிறேன், என்னத்தையாவது சொல்லிட்டு போங்க ஐயா, வாங்க ஐயா அப்படின்னு. ஐயா சொல்லிக் கூடக்கூடிய அளவுக்கு நான் பரிசுத்தவானோ நீதிமானோ இல்லையம்மா, இல்லை ஐயா. என் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு என்ன செய்வோம் என்று ஒவ்வொரு நாளும் கலங்கினதுண்டு. இன்றைக்கு இந்த சோட்டையை கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் என்னென்ன செய்கிறார் என்று பட்டியலிடும் போது என்னை நானே நிறைய தரம் கிள்ளி பார்த்திருக்கமா. உண்மை, இது உண்மைதானா? எங்கேயோ இருக்கிறவர் சொல்லுவான், ஐயா எனக்கு இந்த வியாதி சரியாகி போய்விட்டது, அந்த ஊர் பேரே எனக்கு தெரியாது, அந்த ஊர் எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது. எங்கேயோ இருக்கிறவர் சொல்லுவார், எனக்கு இந்த காரியம் நடந்தது ஐயா. ஒரு நாள் அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ஆசிரியையாவும் வந்திருந்தார்கள். ஜாசுவா டிவியில எங்களுடைய ஒரு 1 மணி நேர நிகழ்ச்சி, 100வது நிகழ்ச்சி. அந்த 100வது நிகழ்ச்சின்னு சொல்லதையும் பசையா வாங்கய்யா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தேன். வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னகிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என்கிட்ட அப்பப்போ போன் பேசும், ஐயா என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜோம் பண்ணுங்க, என் பேத்திக்காக ஜோம் பண்ணுங்க. நானும் நமக்கு வந்தது என்ன தெரியும், இசப்பா ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அந்த அம்மா சொன்னுச்சு, ஐயா என் பிள்ளைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காமிச்ச, என் பிள்ளை கர்ப்பமாக இருக்கிறா, அந்த கர்ப்பத்தில் கட்டியும் பிள்ளையும் ஒன்றா இருக்குன்னு சொன்னாங்க ஐயா, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்திருக்குது, நான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னாங்க. நமக்கு என்ன தெரியும் ஐயா, ஒன்றுமே தெரியாது. ரச்சப்பா குறிப்பு வச்சுட்டப்பா, ஏதாவது இறக்க செய்யுங்க டாடி, உங்க பிள்ளைக்கு நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா, அவ்வளவுதான். பெருசா தீவிரமாலாம் எனக்கு தெரியாது ஐயா, தெரியாதம்மா. என் ஆண்டவர் அற்புதம் செய்தார். கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னிச்சு, ஐயா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததோ அதே ஹாஸ்பிட்டல் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்கியா, இப்போ பிள்ளை மட்டும்தான் இருக்கு அப்படின்னது. நானும் சோத்திரம் அப்படிதான், நானும் சோத்திரம் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க, டெலிவரி ஆகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்குது, உன்னை நினைச்சா எனக்கே பயமா இருக்குமா, முதல்ல என் மிஷினு தப்பா இல்லை நீ தப்பா எனக்கு தெரியல, கட்டியே காமிச்சது மாதிரி கட்டி இல்லை, பிள்ளை மட்டும்தான் இருக்குது, இப்பவும் பிள்ளையோட குறுக்கு வளைஞ்சிருக்குது, இது ஸ்கேனிங்கில் தெரியுது, நீ எதுக்கும் இங்கே நீ பார்க்க வேண்டாம், ஐக்கிரவுண்டுக்கு போயிருந்துட்டாங்க. ஐயா நான் சொல்லுகிறது எல்லாம் லைவ், நான் உங்களோடு பேச வராங்க. இது தன்னுத்து சுப்பையாபுரம் என்ற இடத்துல நடந்த ஒரு சாட்சியை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, என்னையும் சொல்லுங்க ஐயா. அந்த அம்மா வந்தே சொல்லிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நானும் சரி அப்பா ஏதாவது நீங்க செய்யுங்கப்பான்னாச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுது, ஐயா என் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஐயா, ஜோம் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தெரியும், வழக்கம் போல ஏசப்பா ஏதாவது உங்கள் பிள்ளைக்கு செய்யுங்கப்பா, உங்கள் பிள்ளை ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன், கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளிடுவாராகண்டு. அந்த அம்மா சொல்லியது, ஹாஸ்பிட்டலில் அங்கே ஆப்ரேஷன் எடுத்து தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க என்ன. எனக்கு என்னமோ ஆண்டவர் சொல்ல சொன்னார் சுகப்பிரசவம்னு. நானும் கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளிடுவாராக என்னாச்சு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, என்ன ஹாஸ்பிட்டலில் அவங்க ஆப்ரேஷன் தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க, இந்த ஆள் சொல்லிட்டார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியும். நானும் அப்படியா இசப்பா சோதரம் ஏதாவது செய்யுங்கப்பான்னு வந்தாச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சிச்சு. மறுபடியும் அந்த அம்மா ஃபோன் போட்டு செய்யா, ஆப்ரேஷன் வார்டுக்குள்ளே போய் கட்டுடைக்கிறவங்கள ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுயா, என் பிள்ளைக்கு இந்த ஆனா பெண்ணா இன்னும் பிறந்ததா பறக்கலையா தெரியலையா, சோம் பண்ணிக்கோங்க. அப்பவும் தீவிரமாக சோம் பண்ணியிருக்கேன், தூக்கச்சடவில். கர்த்தாவே சுகப்பிரசவத்தை கட்டளிடுகிறாங்க. ஆமாம், இதுதாங்க உண்மை சொல்லியிருக்கிறேன். அந்த மனுஷனுக்கு என்னையா ஆஸ்பத்திரிக்கு உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு இந்த ஆள் மறுபடியும் சொல்லியிருக்காங்கன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு
வெளியே தள்ளி கொண்டாச்சாங்களாம். 16 பேருக்கு அன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த நம்முடைய ஐக்கிரோண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த அம்மா கூட தள்ளிட்டு போனவங்களுக்கு 14 பேருக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இந்த அம்மாவை தள்ளி வெளியே கூட சொல்லிட்டு போனாங்களாம். ஒன்று இன்னைக்கு பிறந்த பிள்ளைட்டு நாளைக்கு இப்போ வெளியே தள்ளி விட்டு தள்ளி விட்டாச்சான். நைட்டு 8 மணிக்கு சுகப்பிரசவத்தில் பொட்டப்பிள்ளை பிறந்துச்சு. உள்ள வரைக்கும் அதை சொல்லுது, காலையிலே தள்ளிட்டு போயிட்டாங்க, 2 மணிக்கே தள்ளிட்டு போனாங்க, 9 மணிக்கு வெளியே தள்ளி கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க, விட்ட கொண்டோட மாதிரியே தள்ளி கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. என்னது நான் உங்களோடு இருப்பாராங்க. அப்பவும் நான் நினச்சிட்டேன், அப்போ அடிக்கடி அந்த அம்மா எனக்கு ஃபோன் போட்டேன், ஐயா உங்களை நான் நேரில் பார்க்கணும். நான் சொல்லுவேன், எந்த ஊர் உங்களுக்கு? சுரண்டை பக்கத்தில். அப்படியா, அப்போ சுரண்டைக்கு இந்த கிழமை மீட்டிங் வர அன்னைக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு. நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், நம்மளை போகல இந்த கிறிஸ்தவர்கள் நினச்சிட்டேன். அப்படிதான் நினச்சேன். அடிக்கடி சோமன்னு சொல்லுதாங்க, நம்ம இந்த சாட்சியெல்லாம் சொல்ல கொஞ்சம் வெக்கப்படுவோம், அவங்க அப்படி கிடையாது. அந்த 100வது எபிசோடு அன்னைக்கு அந்த பிள்ளையோடு வந்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த அம்மா இன்னும் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு. அதுமாதிரி ஐயாவும் பார்த்தாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா என் பிள்ளைக்கு குறுக்கு வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, என் பிள்ளைய பாருங்க ஐயா, இந்த பிள்ளைதான் ஐயா என்னான்ற செபத்தில் தந்ததுன்னு சொன்னிச்சு. இன்னொரு ஆள் சொன்ன ஒரு காரியம், குவைத் தானே, குவைத் காலில் பொண்ணோட அழுகலை நிலைமையில் இருக்கிறத ஃபோட்டோவோட எனக்கு போட்டு விட்டுருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஜெபம், ஏசப்பா எதையாவது செய்யுங்க, அவ்வளவுதான். நம்ம வந்தாச்சு, நமக்கு என்ன அதுக்கு மேலே தெரியும்? ஒன்றும் தெரியாது, சாதிக்கெல்லாம் முடியாது, சாதனெல்லாம் தெரியாது ஐயா. ஏதாவது ஒரு இறக்கம் பாராட்டுக்க வேணாச்சு. அவர் சொன்னார், 3 வருஷமான காரில் இந்த பொண்ணு மறு வாரம் எங்கள் ஷூட்டிங் விட்டு இறங்கி மறுபடியும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு கீழே இறங்கி வரும்போது ஒரு போட்டோ போட்டு விடுதார். அந்த பொண்ணெல்லாம் காஞ்சிருக்கு. அவர் சொல்ல, எனக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஏன்னு. இப்படி பல 100 சாட்சிகளை கேட்கிறேன். ஒவ்வொரு கூட்டங்களிலும் பல 100 சாட்சிகளை பார்க்கிறேன் ஐயா. எதற்கும் நான் தகுதியானவன் அல்ல, பெரிய நீதிமானோ பரிசுத்தவானோ அல்ல. ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், என் ஆண்டவரை சொல்லுகிறதை மாத்திரம் எனக்கு சொல்ல தெரியும். உங்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை நன்மையாக தருவார் என்றால் நன்மையாக தரட்டும். ஆமீன் சொல்லுங்களேன். எச்சரிப்பாய் தருவார் என்றால் எனக்கு அருமையான ஒரு தேவ மனிதர் சொல்வார், என் ஆண்டவர் உங்களுக்கு மண்ணெண்ணி கொடுக்க சொன்னாலும் நான் கொடுத்துட்டு போயிடுவேன், அதே கரத்தால சீனியா கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டு போயிடுவேன் பாரு. அதே போல நான் ஒரு போஸ்ட்மேன் போல இன்னைக்கு வந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை துணிக்கும். என்னுடைய சுயமல்ல, என் சுய வார்த்தை அல்ல. கண்களை மூடி, அப்பா எனக்கு இன்னைக்கு என்ன தர போறீங்க, என் கூட எனக்கு பேசுங்கப்பா. இந்த மனுஷனை மறைச்சு நீங்க என் கூட பேசுங்க டேடி. இன்னைக்கு உடைய வார்த்தையோடு தானே கடந்து போகணும், உடைய வல்லமையோடு தானே கடந்து போகணும். நான் சும்மா பேரக்கூடாதப்பா. எங்கேயோ இருந்த மனுஷனை கொண்டு வந்திருக்கீங்க. கழுதை பேச வைக்கிற தெய்வமே, கல்லுகளை சத்தமிட வைக்கும் சர்வ வல்லவரே, தயவாய் உடைய பிள்ளையோடு பேசுங்க டேடி. என்னை மறைத்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் இன்று உங்களோடு பேசும்படி எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். அதை என்னோடு திருப்புங்களேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னோடு எல்லாருடைய வேத புஸ்தகம் திறக்கப்படட்டும். நான் உங்களோடு பேசுவாராக. அதில் 9வது வசனத்தை சத்தமாய் ஒரு வாசியுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இது ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையை பற்றி இன்று நான் உங்களோடு பேசாமல் தாமதிக்கிறார் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச அனுப்பப்பட்டவன் நான். என் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் சொல்கிறார், இங்கே சிலருடைய காரியங்கள் தாமதமாய் போய் கொண்டிருக்கிறதாம். நாம் நினைக்கிறோம் நமக்கு தாமதமாய் கொண்டிருக்கிறதே எதனால் என்று. வேதம் நமக்கு இப்படியா கற்றுக் கொடுக்கிறது. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து சத்தமா சொல்லுங்களேன்.
உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை குறித்து, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமா இருக்கல, இன்றைக்கு அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அனுப்புவார். தாமதம் என்பது ஒரு நல்ல வார்த்தையா? சொல்லுங்களேன். தாமதம் நல்ல வார்த்தையா, நல்ல வார்த்தை இல்லையா? என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க. அப்பதானே நான் சொன்னேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தொட்ட மாத்திரத்திலே எனக்கு என்ன செய்யணும் தெரியல, இயேசுடைய நாமத்தினாலே எங்க சர்ச்சில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 7 வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னேன்னு சொல்றதை விட அந்த பிள்ளைங்கிட்ட உட்காந்து படித்தேன். அந்த பிள்ளைங்க தான் என் கூட பேசும். அதுக்கப்புறம் அற்புதங்களை என் ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடமா போய் இன்னைக்கு உங்க ஊருக்கே வந்துட்டேன். இதுல என்ன போட்டிருக்கு? தாமதம் அப்படின்னா நல்ல வார்த்தையா? சொல்லுது என்ன? தாமதம் என்பது 9 மணி ட்ரெயினுக்கு 7 மணிக்கு போய் உட்கார்ந்தவருக்கு நல்ல வார்த்தையா? 9 மணி ட்ரெயினுக்கு 9 மணிக்கு போய் தாமதமா வந்த அந்த 10 மணி ட்ரெயினுக்கு ஏறினவருக்கு நல்ல வார்த்தையா? சொல்லுங்களேன். ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பகுதியில் ரொம்ப கரெக்டாக வரும். 7 மணிக்குடி வரக்கூடிய ட்ரெயின் 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப கரெக்டாக வரும் இதுக்கு முன்னால். இப்போ கொஞ்சம் குயிக்காக வந்துடும். இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஒருவர் சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல நேற்றே ட்ரெயின் இப்போ ஒருவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ 6 மணிக்கே ட்ரெயின் வந்துட்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் இருக்க சொல்லி, இந்த ட்ரெயினுக்கு ஏறது தாண்ட நான் 4:30 எழுதி உட்கார்ந்துருக்கேன். தாமதம் என்பது ஒரு எசேக்கியேல் ராஜாவுக்கு வியாதி சாவ போறவனுக்கு ஒரு 15 நாள் 15 வருஷம் சாவு தாமதம் ஆயிடுச்சு. மனுஷனா பிறந்தவங்களுக்கு சாவு நிச்சயமா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன், நிச்சயமா இல்லையா? ஆமா, எந்த மனுஷனும் தப்ப முடியாது மரணத்துக்கு. மரணத்தை ஒரு நாள் பிறந்த எல்லோருமே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், மரித்து தான் ஆக வேண்டும். ஆனால் நம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை கூட சாட்சியாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், ஐயா இந்த பூமியிலே மகாத்மாக்களும் மகான்களும் தலைவர்களும் பல 100 பேர் வந்தார்கள். நான் தான் தெய்வம் என்று சொன்னார்கள், நான் தான் கடவுள் என்று சொன்னவர்கள் எத்தனையோ பல 100 பல 1000 பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய கல்லறையும் திறக்க முடியவில்லை. மகாத்மாக்களுடைய கல்லறையை திறக்க முடியவில்லை, மகான்களுடைய கல்லறையை திறக்க முடியவில்லை. நிஜமான் இயேசு கிறிஸ்துவை கல்லறை அடைக்க முடியவில்லை. ஆமென். அவரை கல்லறை அடைக்க முடியவில்லை ஐயா. அவரே வானத்தையும் பூமியும் வார்த்தையால் உண்டு பண்ணின தெய்வம். அந்த தெய்வம் மனிதனுக்கு ஒரு காலத்தை நேரத்தை நியமித்திருக்கிறார். மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் மரிப்போம். நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். பட்டாம்பூச்சி பார்த்திருக்கீங்களா? கருகருன்னு அசிங்கமா அழகா இருக்குமா உங்க ஊர் பட்டாம்பூச்சி? ஆமாண்ண. அந்த பட்டாம்பூச்சி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? அது அழகா இருக்குமா? கையில பிடிச்சு வச்சிருப்பீங்களா? பட்டாம்பூச்சியின் வாழ்வு முதல்ல ஒரு புழு போல தோன்றும். அந்த மரத்துல இருந்து அந்த மரத்தோட இலையத்தான் சாப்பிடும், வேற மரத்துக்கு போக முடியாது. அந்த மரத்தில் இருக்கிற என்னது சாப்பிடும்? இலைய சாப்பிடும். அதே பட்டாம்பூச்சி கொஞ்ச நாள் ஆகையும் தன்னைத்தானே பொதிந்து கொண்டது போல அந்த இலைக்கு பின்புறம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை போல பொதிந்து கொண்டு தொங்கும். நாம நினைப்போம், செத்து போச்சு விழுக்க பூச்சி, அவ்வளவுதான் நினைச்சிருப்போம். ஆனால் உள்ளே ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த பூச்சி புழு ஒரு அழகான பட்டாம்பூச்சியாய் மாறுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அந்த புழுவு முதல்ல நடந்துகிட்டு இருந்த புழுவு இப்ப பறக்கிறது. முதல்ல இலை சாப்பிட்ட அந்த புழுவு இப்ப என்ன சாப்பிடும்? என்னது சாப்பிடும்? ஒவ்வொரு மரத்துலயா கொஞ்சம் கொஞ்சமா தேன் சாப்பிடும். என்ன சாப்பிடும்? பக்கத்துல பாருங்களேன், இந்த பூச்சியே இப்படி தேவன் வச்சிருந்தா நம்மளுக்கும் எப்படி வச்சிருப்பாரு? ஒரு நாள் ஒரே நொடி பொழுதில் மறுரூபமாகவும்
மகிமையில் பிரவேசிப்போமா. அன்னைக்கு இந்த பழைய சோறு பிரியாணி எந்த ஆணியும் நமக்கு என்ன செய்யாது, ருசிக்காது. கர்த்தர்களோடு பேசுவாராக. சம்பவத்துக்குள்ளாய் வருகிறேன். தேவன் தாமதிக்கிறாராம். எதற்கெல்லாம் தாமதித்தார், ஏன் இந்த தாமதம் என்றும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நான் இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பின்பதாக சொல்கிறேன். நான் உங்களோடு பேசட்டும். தேவாதி தேவனுடைய வருகையை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு தாமதம், ஒரு சிலருக்கு தாமதமாய் நடந்த காரியங்கள், ஒரு சிலருடைய தாமதத்தை குறித்து சொல்கிறேன். ஒரு மனிதன் இருந்தார், அவருடைய பெயர் யோசேப்பு. அவர் ஒரு தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்தின் நிமித்தம் தன்னுடைய குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டார். யாரால? குடும்பத்தாரால். தகப்பன் தாயிலிருந்து சகோதரன் வரைக்கும் பகைக்கப்பட்டார். ஆதியாகமம் புஸ்தகம் இவ்விதமாய் சொல்கிறது. 37 பார்த்தீர்கள், அவருடைய சம்பவம் தொடங்குகிறது. 9-10 சொல்கிறது, தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவரை பார்த்து, நீ இந்த சொப்பனம் என்ன, நீ கண்ட சொப்பனம் என்ன, நானும் உன் தாயும் உன்னை வணங்க வருவோமோ என்றான். ஒரு மகனை தாயும் தகப்பன் வணங்குவாங்களா? வீட்டிலே இருக்கிற ஒரு பையன் ஐஏஎஸ் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், இல்லை அதற்கு மேல்பட்ட ஒரு அதிகாரி ஆகட்டும், இவர்கள் ஓடி போய் தலை குனிந்து வணங்குவார்களோ? சொல்லுங்களேன். மகன்தான் பக்கத்தில் கையப்படுத்தி சொல்லுங்களேன். தேவனுடைய திட்டத்தை ஒருவனும் மாற்ற முடியாது. இந்த தரிசனத்தின் மூலமாய் தேவன் அவரோடு பேசினார். இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற காரியம், உங்கள் தரிசனம் ஒரு வேளை தாமதமாகிக் கொண்டிருக்கலாம். இங்கே அநேகருக்கு தேவன் பேசி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேற தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நமக்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தானம்மா? அப்படியா இல்லையா? தரிசனம் தாமதமாகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்வேன், அதற்குரிய காரியங்களை தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்று யோசேப்பு என்கிற அந்த இளவயது வாலிபன் அதே ஊரில் ஒரு பிரசிடண்டா நின்று, ஒரு எம்பியா நின்று, எம்எல்ஏ நின்று, முதலமைச்சர் ஆனாலும் இவர்கள் வணங்குவார்களா? வணங்க மாட்டார்கள். தேவனுடைய தரிசன வார்த்தை பொய்யாகுமா? பகல் கையப்படி சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை கட்டாயம் நடக்கும், அது பொய் உரையாது. ஆமென் சொல்லுங்களேன். கட்டாயம் நடக்கும். அது அதற்கு ஆதாரமாக இந்த யோசேப்பை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த யோசேப்பு விற்கப்பட்டு போனான். அன்றைக்கு அடிமை சந்தை என்று ஒரு சந்தை இருந்தது. ஜனங்களை ஒருவன் பிடித்து கொண்டு போய் நம்முடைய பகுதியிலே ஆடு மாடுகளை விற்கிறது போல வித்து விடுவார்கள். அங்கே வந்து வாங்குகிறார்கள். இஸ்மவேலர்கள் வந்து வாங்கி இங்கே போத்திபாரிடத்தில் நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி வித்துட்டான். விற்கும் போது என்ன நினைச்சிருப்பாரு? சொல்லுங்களேன். நம்மளா இருந்தா நம்ம தரிசனம் அவ்வளவுதான். இனி நம்ம ஒருத்தன்ட்ட விற்கப்பட்டு இன்னொருத்தன்ட்ட வித்து வந்தாச்சு. கணக்குக்கு எந்த இடம் 3வது இடத்துக்கு போயாச்சு. அடிமையோட நிலை அன்னைக்கு எப்படி அப்படின்னா, வயிறு பசிக்குன்னு சொல்லக்கூட முடியாது. வயிறு பசிக்குன்னு ஒருவேளை நமக்கு இப்போ இட்லியை வச்சு போடுற மாதிரி அன்னைக்கு போட்டிருந்தா கூட ஒரு இட்லி கூடுன்னு கூட கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் கர்த்தரை உயர்த்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கையோடு பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஐயா, தாமதமாகிறது. அதுக்கு அடுத்து போத்திபாரின் வீடு வருகிறது. அதுக்கு அடுத்து சிறைச்சாலை வருகிறது. சிறைச்சாலையிலே உட்கார்ந்துக்கிட்டு அப்பவும் இப்படித்தான் இருந்தாரு. கர்த்தருக்கு பிரியமா தான் இருந்தார். ஐயா, சிலருடைய காரியம் சின்னட்டிலே ஆகும். தேவாதி தேவன் வந்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்து சொல்கிறது. அவர் என்ன செய்தாராம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்
அவருடைய வசனம் அவர்களை, சத்தமா சொல்லுங்களேன், உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறு வரைக்கும் புடமிடுதல் நடக்கும். ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். நானும் சொன்னேன் தெரியுமா, 7 வருஷம் சின்ன பிள்ளைகிட்ட உட்காந்துருந்தேன் ஐயா. மிகுந்த தரித்திரம். அதுக்கு முன்னகிட்டி பெரிய தரித்திரம் இல்லாட்டால் இது கொடிய தரித்திரமா இருந்துச்சு. அதன் பின்பு இந்த ஜமா நேசு மகாராஜனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் ஐயா. நன்றாய் நடத்துகிறார், நன்றாய் நடத்துகிறார். அந்த யோசேப்பு தேவனுடைய திட்டத்தின்படி வாக்குத்தத்தத்தை நினைத்து, தேவன் சொன்ன வார்த்தையை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அகல மூத்த பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தாமதமாகுதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் தேவனை விட்டு பின் வாங்கிறாருங்க. அப்புறம் நீங்க நினைக்கிறத விட பெருசா செய்வார். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை யோசேப்பின் தகப்பன் ராஜாவா இருந்தா தானே இவர் சொன்ன காரியம் நடக்கும். ராஜா இல்லல்ல. யோசேப்பின் தகப்பன் ராஜாவா? ராஜா கிடையாது. ராஜா இல்லையே. அப்போ ராஜாவா இருந்தா எல்லாரும் வணங்குவாங்க. அப்ப இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் இருக்கும் போதே இவருடைய மைண்ட்ல என்ன செஞ்சிருக்கலாம், கர்த்தர் எதையோ செய்ய எப்படியும் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியாகிலும் நம்மை நடத்துவார். அவருடைய வார்த்தை சொன்னதுதான். திரும்ப யோபு சொல்வார், அவர் திரும்ப திருத்துகிற மனிதன் அல்ல. அவர் கோணலாக்கினதை ஒருவரும் முடியாது. இங்கே போத்திபாரின் வீடு வருகிறது, சிறைச்சாலை வருகிறது. ராஜா போல ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவருடைய அண்ணன் தம்பி எல்லாம் தெரியாம வணங்கினாங்க. அப்படித்தானே? ஆனா அது இல்லைங்க, அது இல்லைங்க. அதையும் அம்பல மேல உட்கார்ந்துருக்குது என் தம்பிதான்னு தெரிஞ்சு உட்கார்ந்து வணங்கினா பாத்தீங்களா? அதுதாயா உண்மை. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரையோ நினைச்சு வணங்கினா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவன் சொல்லுதான், இவனை வித்து பண்றோம், இவன் தரிசனை எப்படி நிறைவேறுது பார்ப்போம். இன்னைக்கு பொல்லாத சத்ருவானவன் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை உங்களை விட்டு எடுக்கும்படி, தேவனுடைய வார்த்தை உங்கள் இராதபடி சோதனைகளை கொண்டு வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். சிலர் அப்படித்தான் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன காரியம் வந்தா போதும், ஐயோ இயேசுவே என்னை கைவிட்டுட்டீங்களே. நான் சொல்லுவேன், அம்மா உன்னை ஆண்டவர் கைவிட்டுறதா நீ மண்ணுக்கு உள்ள ஓடி இருந்திருக்க மாட்டேன், மண்ணுக்கு உள்ள ஓடி இருந்திருக்க மாட்டேன். என்றோ அழிந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்பாய். தேவன் உண்மையில் வைத்த திட்டம் திட்டமே. அதை ஒரு மனிதனும் எடுத்து போட முடியாது. அது எந்த வல்லமையும் எடுத்து போட முடியாது. அவர் உண்மையில் வைத்ததை உன்னை கொண்டுதான் செய்வார். தாமதம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே நாம் நிறைய பேர் பார்க்கிறது. சொல்லுவாங்க, ஐயா எனக்கு குழந்தை கிடைக்கல. எனக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் சுமார் 50 to 70 செபக்குறிப்பு வரைக்கும் அந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் வரும். மற்றபடி இப்படி கூட்டங்களிலே கொடுக்கிறது அநேகர் கொடுப்பார்கள். இன்றைக்கு நான் உன்னோடு பேசும் பொழுது சொன்னார், நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுதேன். என்ன, ஒரு பன்னிக்குட்டியும் யானையும் ஃப்ரெண்டா. யாரெல்லாம் சொல்லுங்க? எங்க ஸ்டூடெண்டே இல்லை. எங்க ஸ்டூடெண்ட்லாம் நிறையா எப்படி தெரியுமா இருக்கும், நான் என்ன பேசுனே பேசாமல் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்லாம் இப்போ இல்லை. கடவுளேன்னு சோத்திரம். இப்போ பெரிய ஆளுக்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. அதனால் அந்த பன்னிக்குட்டியும் யானையும் ஃப்ரெண்ட். இந்த யானையும் பன்னிக்குட்டியும் ஒரே நல்ல கர்ப்பமாயிற்று. ஆமா, பரவ சொல்லுவோன்னே இதை பண்ணி என்ன செஞ்சிச்சு, உடனே 120 நாள்ல ஒரு 10-15 போட்டு தள்ளிட்டு இந்த யானை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பண்ணியை பார்த்து, இந்த பண்ணி யானையை பார்த்து சொல்லுமா, இருக்கியை தான் தண்டி பாத்தியா, 10 பெத்து விட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கு பார் அப்படிங்குமா. இந்த யானை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. மறுபடியும் இது 4-5 நேரம் போட்டுட்டு இந்த யானையா நிக்குது. சொல்லிருக்கு, நீ ஒரு மலட்டு யானை, நான் பாத்தியா எத்தனை பெத்து விட்டுட்டேன் பாத்தியான்னு தான்.
இந்த யானை சொன்னதான், என்றைக்கும் நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. நீ கருப்பா இருக்கலாம், நானும் கருப்பா இருக்கலாம். உன்னுடைய சுவாபம் வேறு, என்னுடைய சுவாபம் வேறு. நான் பெறுகிற இந்த குட்டியை ஜனங்கள் மதிப்பார்கள். நான் பெறுகிற இந்த குட்டி அநேகருடைய வணக்கத்துக்கு வணக்கத்துக்கு பாத்திரனா இருக்கும். நாங்கள் வரும் பொழுது ஊரே பயப்படும். ஆனால் நீ வரும் பொழுதோ, இப்ப முன்னா அந்த யானை சொல்லும், எங்களை பார்த்தே எல்லாரும் செல்ஃபி எடுப்பாங்களா? நேற்று கூட எனக்கு அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, காட்டு வழியே வரும்போது ஒரு 3 யானை குறுக்கு வந்துட்டான். பயங்கர செப்பம். உள்ள இருந்து விசுவாசிக்கலாம். அப்பந்தான் அந்நிய பாச எல்லாமே வந்திருக்கு. ஆமா, உள்ள இருந்து விசுவாசிகளுக்கு பக்தி அந்நிய பாச எல்லாம் அப்பந்தான் ரொம்ப தீவிரம். எப்படியாவது காப்பாத்திருங்க. பண்ணி போச்சுன்னா பயப்படுவாங்களோ? சொல்லி இருக்குது, நான் பெறுகிறது ஒரு ராஜா போல, வணக்கத்துக்குரிய, ஒரு மரியாதைக்குரிய, ஒரு பெரிய ஒரு யானையை பெற்றெடுப்பேன் என்றது. நீங்களும் பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு சின்ன சின்ன காரியம் சீப்பா கிடைச்சிடும். அப்போ உடனே அவ சொல்லுவா, நான் ஜோமன் இது கிடைச்சிட்டு உனக்கு கிடைக்கல பத்தியா அப்படின்னு. உனக்கு கிடைச்சிருக்கிறது சின்னதுமா, உனக்கு வரப்போகிறது பெருசு. அலையிலையா சத்தமா சொல்லுங்களேன். நீ காத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு வரப்போறது பெருசு. அது அற்பமானது அல்ல. நீ பார்த்த, ஐயோ ஒரு அயோக்கியனுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு அநியாயக்காரனுக்கு இப்படி நல்லது நடக்குது, எனக்கு நடக்கல நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு ஒன்றுமில்லாதவனுக்கு, மனம்பால் வாழ்கிறவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறதே, எனக்கு இல்லையே நீ புலம்பலாம். ஆனால் நீயும் அதுவும் ஒன்றல்ல. அதன் பெயர் நிலை பெற்று வருவதில்லை. உன் சந்ததி நிலை பெற்றோங்கும். கைகளை தட்டி தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆமாவா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எத்தனை வயசுல? 75 வயசுல. போய் அப்பா நீ வாப்பா, ஒண்ணுமில்லாத மனைவி, கற்பம் செத்து போன அந்த மனைவி, ஒன்றுக்கும் இதுக்கு மேலே நான் நினைக்கிறவர் சீமானா இருந்தாராம். வேதம் சொல்கிறது, சீமான் பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரி, ஆடம்பரமான ஒரு வாழ்வு இருந்திருக்கலாம். அப்படி என்றால் இப்ப பார்க்கிறது போல குழந்தை இல்லை என்று சொல்லி அங்குள்ள சீப் டாக்டர்கள், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய கருத்தரத்து மையத்துக்கெல்லாம் போயிருக்கலாம். எல்லாரும் ஒரே சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்படித்தானே? அவ்வளவுதான், முடிஞ்சது. எல்லா டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் கவி டோஸ் எல்லாமே கொடுத்தோம், எல்லாம் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தோம், ஆனா அவருடைய பாடி அதுக்கு சப்போர்ட் ஆகல, ஒண்ணு செய்ய முடியாது அப்படிம்பாங்க. அப்படித்தானே? நாங்க போராடி பார்த்தோம், நாங்க எல்லாம் நல்லதா தான் கொடுத்தோம், ஆனா அவருடைய பாடி அதுக்கு அது சப்போர்ட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, போ இன்னுமே நீ அவ்வளவுதான் கொடுத்தாச்சு. ஆண்டவர் பார்த்தார், வாப்பா எல்லா சர்டிபிகேட் வச்சிருக்கியா, வச்சுக்கோ, நான் சொல்லுதேன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் நினைச்சது போல, நம்ம நினைக்கிறது போல நினைச்சிருப்பார். 76 வயசுல ஒருவேளை ஆபிரகாம், ஒருவேளை இன்னைக்கு எனக்கு என் ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சபையில போய் முதலாவது வாக்குத்தத்த செய்தியை சொல்ல போனேன். சொல்லி முடிக்கவும் எல்லாத்துக்கும் ஜோமட்டு வெளியே வரேன். ஒரு அம்மா ஒடியாந்து வாசல்னு சொன்ன, ஐயா நீங்க தந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தான் தந்தாருன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஐயா, நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு வீடு எப்படியும் திருப்பப்பட்டுருயா, இந்த வருஷத்துல திருப்பப்பட்டுருயா, 9 வருஷமா அடமானல இருக்க வீடு இந்த வருஷம் திருப்பப்பட்டுருமியா, நான் நம்பிக்கையோட என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேயா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னாருயா, அது எனக்கு தான், நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்திக்குமா மகளுக்கு போன் போட்டு சொல்லி இருக்கு, மகனுக்கு போன் போட்டு சொல்லி இருக்குது. நடந்ததும் முடிஞ்சிருச்சு அப்படியே, அது வேற விஷயம். ஆமா, 11 மாதத்துக்கு முன்பாக 10வது மாசம் அந்த அம்மா சொல்லுது, 10வது மாசம் 24ஆம் தேதியிலே என் வீடு திருப்பப்பட்டுட்டியா அப்படின்னு. அது வரைக்கும் 9 வருஷமா திருப்ப முடியாத வீடு. நான் சொன்னேன், திரும்ப பெற்றுக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொன்னேன். இங்கே
இதே போல என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம இப்போ போன் போட்டு சொல்லியிருக்கோம். அப்படித்தானே? அப்படியே ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருப்பாங்க, சொந்த வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கத்த சொல்லியிருக்கிறா, எனக்கு அடுத்த வருஷம் பிள்ளை இருக்கும், நான் அடுத்த வருஷம் அழகான ஒரு ஆண் பிள்ளையை வைத்திருப்பேன், அவனுக்கு நான் என்ன பேர் விடணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே இங்க பேரெல்லாம் செலக்ட் ஆகும். எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? ஒரு வருஷம் காத்திருப்பாங்க, 2 வருஷம் பார்த்திருப்பாங்க, 3வது வருஷம் ஃப்ரெண்டு அந்த சொந்தமெல்லாம் சொல்லும், பாடி நீயே ஒரு மலடி, உனக்கு ஒரு பிள்ளையாக்கும் ஆசையை பாரு, நடக்குமாக்கும் முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா என் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது. அவர் சொன்னதுதான். அவர் சொல்லிட்டாரு. 25 வருஷம் கழிச்சு பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்களேன். காத்திருந்தான் ஐயா. எப்படிப்பட்ட சந்ததியை பெற்றெடுத்தான்? சாதாரணமா பெற்றெடுத்தா? அதுக்கு முன்னாடி பெற்றதெல்லாம் எப்படி போச்சு பார்த்தீங்களா? அன்பு கர்த்தருடைய பிள்ளையை, உன் காத்திருப்புக்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், தாமதமாகிக்கிட்டே இருக்குத, நீ சாதாரணமானது இல்லையா? உன்னை கொண்டு தேவன் சாதாரணமான காரியத்தை செய்வதற்கு உன்னை உருவாக்கவில்லை. உன்னை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தாமதம் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அன்னாள் என்கிற ஒரு பெண்ணுக்கும் அப்படித்தான். அதுக்கு முன்னாடி அவருடைய சக்களத்தி 2-3 பெத்தாச்சு. பத்துட்டு சொல்லுதா, மலடி இவ்வளவு முன்ன வச்சிருக்கேன்னு, இவ்வளவு முன்ன வச்சிருக்கேன்னு சொன்னப்போ அவளுடைய பிள்ளைதான் இன்னைக்கு ராஜா மாதிரி இருந்துச்சாலையிலேயே. சொல்லுங்களேன். இஸ்ரவேல் அனைத்திற்கும் முடிசூடா மன்னன் ஐயா. இஸ்ரவேல் அனைத்துக்கும் முடிசூடா மன்னன் சாமுவேல். அதுதான் அவர் தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணினாரு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறாரு. அதே போல சொல்வேன், தாமதிக்கிற உனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய், எல்லாருடைய வாயும் முன்னை பார்த்து, இவளுக்கா இப்படி நடந்தது, இவளுக்கா இப்படி நடந்தது, இவ்வளவு நாள் வாடகை வீட்டில் இருந்தவ இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டாளே, இவ்வளவு நாள் வேலை இல்லாதவா இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காளே, இவ்வளவு நாள் தெருவில் அலைஞ்சுக்கிட்டு ஒண்ணுமில்லாம அலைஞ்ச இவன் இத்தனை பேருக்கு மத்தியில எவ்வளவா இருக்கிறான், எல்லாரோடும் மதிக்கப்படுற சொல்கிற வார்த்தை உனக்குத்தான், உனக்குத்தான். நான் உன்னோடு பேசுவாராக, நான் உங்களோடு பேசுவாராக. வேதத்திலே சொல்லி இருக்கிறது, இன்னொரு தாமதமும் இருக்கிறது ஐயா. வேதமாய் சொல்லி இருக்கிறது. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு போனான். அந்த வியாதிப்பட்ட மனிதனை தேவனிடத்தில் கொண்டு வரும்படி அவர்கள் விரும்புகிறார்கள். எங்கேன்னு பார்க்கிறாங்க. எங்க இருக்கிறார் ஐயா இயேசுப்பா? ஒரு மனுஷன் வியாதிப்பட்டுட்டான். அவருக்கு பிரியமானவன் லாசரு என்னும் பெயர் கொண்ட அந்த பிரியமான மனுஷனுக்கு வியாதி சாவுக்கு எதுவா இருக்கிறது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பியாச்சு. அப்போ கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் இருக்கிறாரு? அப்போ சொல்ல போகையிலே செத்து போயிட்டு. அன்னைக்கு நமக்கு செல்போன் கிடையாது. இல்லாட்டி நம்ம போய்கிட்டு இருக்கலே சொல்லியிருப்போம், திருநெல்வேலியை தாண்டிட்டீங்களா, வாங்க, இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் போவாண்டான் இருப்போம். அன்னைக்கு நடைபயணமாய் போனார்கள். 2 நாள் பயணமாய் வியாதிப்பட்ட இவனை தேவன் குணமாக்கும்படி கூப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறான். அங்கே இந்த ஆள் போறதுக்குள்ளே 2 நாளைக்கு முன்னாக செத்து போயிட்டாரு. 2 நாள் இவர் கேள்விப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். 2 நாள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் வரும்போது சொல்கிறார், இந்த வியாதி, சத்தமா சொல்லுங்களேன். வேதம் சொல்கிறது யோவான் 11:4 வாசியுங்களேன். இந்த வியாதி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சத்தமா இருப்பாங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஒருவேளை வியாதியும் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். உன் வியாதியும் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு தான். எங்க ஊர்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு நிஜமான் சல்லசியமான இயேசு மகாராஜன் எனக்கு அவருடைய வேலை தராத நாட்களிலே சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எங்க ஊருக்கு வெளியில போய் ஜெபம் பண்ணது வழக்கம். நான் போகும்போது எல்லோரும் அநேகர் என்னை பார்ப்பார்கள். பார்த்துட்டு நான் எப்போ வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்து வெளியில உட்கார்ந்துருப்பாங்க. தினகரன் மேற்கு போயிருக்கிறார், வருவார், இப்போ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லணும்னு தீவிரமா இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் எனக்கு அருமையான ஒரு தேவ மனிதர் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, தினகரன், நான் இன்னைக்கு நீ 6 மணிக்கே போயிட்டீங்க, எங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தேன், 7 மணிக்கு நீங்கள் வருவேன்னு, நீங்கள் 8 மணிக்கு வந்திருக்கீங்க, பரவாயில்ல, எப்படியாவது நாளைக்கு
எங்க வீட்டுக்கு நீங்க கட்டாயம் வரணும், நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க என்னார். மறுபடியும் எனக்கு அருமையான ஒரு நல்ல ஒரு மனிதர். நானும் சரின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வாரம் கழிச்சு போயிட்டேன். ஆமா, ஒரு வாரம் கழிச்சு போனேன். போனப்போ அவர் சொன்னார், இது எங்க சொந்தம், இது எங்க மைனி, இவங்களுக்காக ஜெபம் பண்ணதுக்கு தான் நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன கண்ண வந்துச்சு, நமக்கு என்ன தெரியும் ஏசப்பா, உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என்னது கூப்பிட்டுருக்காங்களோ தெரியாதாண்டவரே, மனதிறங்க உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. வந்தேன். மறுவாரம் அவர் சொன்னார், ஒரு டேட்டை சொல்லி சொன்னார், இந்த நாள்ல கட்டாயம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், நான் எங்க சொந்த வந்தோம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க கட்டாயம் எங்கேயும் போயிடக்கூடாது, எனக்காக ஒரு அரை மணி நேரம் நீங்க ஒதுக்கணும்னாரு. நான் இப்படி டேட்டு பிக்ஸ் பண்ணிலாம் கூப்பிட்டுதாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே. அப்போ நான் சொன்னேன், உங்க வீட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஏற்கனவே அங்கே சிலர் என்னட்டு ஜபிக்கு வந்தபோது நான் சொன்னேன், நாளைக்கு நான் அங்கே தான் வரேன், நீங்கள் அங்கே மேற்கே வந்துருங்க, அங்கே வச்சு எல்லாத்துக்கும் சோமணும்னு சொல்லிட்டு சோம் பண்ணியாச்சு. அப்போது அம்மா சொன்னிச்சு, போன வாரம் உங்களை எது கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னுச்சு. தெரியாது அப்படின்னு. 3 வருஷமா ரத்த போக்கு போய்கிட்டே இருந்தது ஐயா. நானும் பார்த்தேன், எங்கெல்லாமோ பார்த்தேன், கேட்கல. ஆனா இப்போ நான் நல்லா இருக்கேன். அதை விட பெருசு என்னன்னா, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, எனக்கு ஒரு சேர், எங்க அண்ணனுக்கு ஒரு சேர், பின்னால மற்ற ஒரு மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஆண்டுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் போச்சு. அந்த அம்மா ஓடியாந்து சொன்னிச்சு, பாருங்களேன் நான் எவ்வளவு நாளா தொழுதுகிட்டு இருக்கேன் ஐயா, தெய்வத்தை தொழாம போயிட்டேனே. எனக்கும் அப்படி இருந்துச்சுயா, நீ சொல்லும் போது எனக்குள்ள என் உடம்பு ஏதோ ஒரு பண்ணுத மாதிரி தெரிஞ்சிச்சியா. அப்ப நல்லா ஆயிட்டேன். ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, இன்றைக்கும் இருக்கிறார்கள், எங்களுடைய ஊர் தான், இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் தினகரனை கூட்டியாந்து ஜெபம் படிப்பேன், நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு, திறப்புலாவுக்கே அவர் தான் வந்தாரு, எப்ப வேணாலும் அவர் வரட்டும், நீ ஏதாவது செஞ்சுக்கோமா அப்படின்னு இருக்கிறாரு. அவருடைய ஒரு பேரனுக்கு கல்யாணமா, அந்த பிள்ளையை கூட்டு வந்து ஆட்டோவில் கூட்டி வந்து காமிச்சு சொல்லார், இவருக்காக நீங்க வேண்டல் பண்ணிக்கோங்க, இது என் பேரன், இது ஒரு அதிகாரியா இருக்கிறாரு. நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த கிறிஸ்தவ அம்மாவுக்கு பிடிச்ச வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படி அந்த அம்மாவுக்கு தேவன் ஒரு கருவியை செய்திருக்கிறார் இல்லையா, சொல்லுங்களேன். அப்ப நினைச்சுக்கிட்டேன், இந்த அம்மாவுக்கு பிடிச்சது அவருடைய நாமம் மையப்படுவதற்கு பாருங்களேன், எங்கேயோ வருது. மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஐயா. நாம நினைப்போம் சில வியாதி நமக்கு வந்துட்டேன்னு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருந்தாலும் இது தேவனுடைய நாமம், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, மகிமைப்படி. இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, மொட்டையனூர் அப்படின்னு. அந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு கையும் காலும் வரல. நான் லைவா பேசுறேன், லைவாவே சொல்லுவேன். நான் ஜோமேட்டு வந்துட்டேன், ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போறேன், என் கதவை அவர் தான் திறக்க வர்றார். நானும் இப்படி பாக்குறேன், ஆண்டவரே அப்படின்னு. அப்ப சொல்றேன், நான் தான் எப்ப இந்த கோயிலுக்கு உதவிச்சாரு, கோயில் குட்டியாரு, இன்னும் நல்லா வந்துட்டு பாத்தீங்களா அப்படிங்கிறார். ஒரு நாள் இப்படி எங்க பக்கத்தில் உள்ள பக்கத்துல பெரியசாமிபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல அந்த சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா, கையா என்னைய பாரியான்னாரு. நானும் என்னமோ நினைச்சுக்கிட்டேன், என்னதுயா அப்படின்னு. 3 வருஷமா தூக்க மாட்டேன்யா கையை, இது தூக்கிட்டேன் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, என் மைண்ட் இங்க பாரு, என் அக்கா எங்க கையை பாரு, தூக்கிட்டேன் பாருங்க. கடந்த நாள்ல நம்முடைய கூட்டங்கள்ல இது ஒரு நல்ல ஒரு ஊரை வேன்ல போய் ஒரு அம்மா கையை வச்சு தூக்கி காமிச்சத ஒரு ஆள் என்ன நம்மோடு இருப்பாராக, தெக்க ஒரு ஊரு. நானும் என்னத்துக்கு இந்த ஆள் வேனை தள்ளி பார்க்கலுக்கு அப்படின்னு நானும் கிண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து சொல்லுது, தூக்க முடியாது, நான் நல்லா உயர்த்தி பார்த்தேன். அல்லையா சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், சிலருடைய வியாதி தேவனுடைய நாம மகிமைக்கென்று. செத்து போனவன் உடனே எந்திரிச்சாம்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இவன் நடிச்சிருப்பான், ஏன்னா ஏசப்பாவும் அவனும் ஃப்ரெண்டு, அப்படித்தானே? ஆமா, இவ கிறிஸ்தவா, அதனால இவ பொய் சொல்லுதா அப்படின்னு. ஐயா, எனக்கு ஒரு சத்தியம் தெரியும் ஐயா, கிறிஸ்துவுக்காக ஒருவன் பொய் சொன்னாலும் அவனுக்கு பெயர் பொய்யன். அவருக்கு சாட்சி இருக்கியா, பல கோடி உள்ள அவருக்கு இருக்கியா, நீ இருக்கியா, அவருக்கு பொய் சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்க்கணும். அவருக்குள்ள இருக்குது.
அன்னைக்கு சொல்லியிருப்பா லாசருவை பார்த்து உடனே எழுப்பியிருந்தா, இவங்க ஒருவேளை நான் எனக்கு தெரியும் அன்னைக்கு எங்க சொந்தம் அப்படித்தான் மயங்கி 2 நாளா கடந்துச்சு, அதுக்கப்புறம் உயிரோட வந்துருச்சுமா. செத்து 4 நாள் எல்லாரும் வாங்கடா அடக்கம் பண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடக்கம் பண்ணின கல்லறைய மறுபடி போய் வாடா திறப்பு விழா வைப்போம். அலையில சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னை வரைக்கும் உனக்கு ஒரு வேளை உன் ஆசீர்வாத அடைப்பு விழாவா இருந்திருக்கலாம். உனக்கு திருமாரி உன் ஜனங்கள் எல்லாம் சொந்தங்களெல்லாம் சேர்ந்து ஒரு அடைப்பு விழா வச்சிருக்கலாம். வேலைக்கு ஒரு அடைப்புலா வச்சிருக்கலாம், உடைய வருமானத்துக்கு ஒரு அடைப்புலா வச்சிருக்கலாம், உடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடைப்புலா வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு திறப்பு விழா வைக்க ஒரு தெய்வம் வருகிறார் ஐயா. அவங்க கண்ணுக்கு முன்பதாக எந்த ஊருக்காரனுக்கு பயந்து நீ அழுதியோ, எந்த ஊர் கண்ணுக்காரன் முன்னால நீ கலங்கி நின்னியோ, தலை குனிச்சு நின்னியோ, அவன் முன்னால கெத்தா வர்றதுக்கு உனக்கு ஒரு தெய்வம் வருகிறது ஐயா. உன் காத்திருப்புக்கு ஒரு முடிவை தருகிறதுக்கு, உன்னுடைய காத்திருப்புக்கு தேவன் ஒரு பலன் தருகிறதுக்கு வருகிறார் ஐயா. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தெருவழியே வாழ்ந்துட்டு போகும்போது சொல்லி சிரிச்சிருப்பான் ஐயா. பிள்ளார வர சொல்லியிருப்பா, இவா தம்பி ஒத்தப்பையா படிச்சு பெரியாள் ஆவையும் படிச்சு முடிக்க எனக்கு என் தம்பி வேலை கிடைக்கும், என் தம்பி அந்த வேலை செய்வா இந்த வேலை செய்வான்னு சொன்னா இப்ப எல்லாம் போயிருச்சு பாத்தியா, இவளுக்கு இருந்த ஒரு சொந்தம் போயிட்டு பாத்தியான்னு சொல்லி சிரிச்சிருப்பான். ஒரு வேளை நினைக்கிறேன், இவன் நல்ல வேலை செத்தான் இல்ல, இதுக்கு வரத்து ஏசப்பாவை கூப்பிடுதா, அவருக்கு விருந்து வைக்கா, என்ன செய்தா, என்ன வரத்து வந்தா எனக்கு தெரியவா பயிர்ப்பான்னு சொல்லி இருப்பான். அந்த கண்ணுக்கு முன்பதாக, அந்த வாய்க்கு முன்பதாக அதை ஆண்டவர் சொன்னார், வா எவமெல்லாம் உன்னை அடக்கம் பண்ணணும் அவமெல்லாம் பார்க்கட்டும், நீ அதே தெருவில் நடந்து வான்னு கூட்டிட்டு வந்தார் ஐயா. நான் சொல்லுவேன், நெடுநாள் படுக்கையோ இனி அவ்வளவுதான் சொல்லிட்டாங்களா? என் ஆண்டவரின் ஊழியத்திலே செய்த முதல் அற்புதமே அதுதான் ஐயா. முடியாது என்று சொன்னது தன் ஆண்டவர் உயிரோடு கொண்டு வந்து முதல் அற்புதத்தை செய்து, எந்த ஊர்ல நான் ஒரு 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தனோ அதே ஊர்ல, எந்த ஊர்ல என்னை புறந்தள்ளி நாம் போகும்போது சபையில வாசிக்கிறவர் சொன்னார், முதல்ல ஊழியத்துக்கு போகும்போது இதெல்லாம் லாயக்கில்ல, இதெல்லாம் தேராதுன்னாரு. இன்று வரைக்கும் அதே ஊரில் என்னை கனமணி வைத்திருக்கிறார் ஐயா. இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார். நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கதான் உயர்த்துவார், நீ எங்கே நிந்திக்கப்பட்டாயோ அவர்கள் கண்ணுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார். நான் சொல்லுவேன் ஐயா, எங்களுடைய குடும்பம் அன்றைக்கு கவனிக்கப்படாத ஆட்கள் ஐயா. இன்றைக்கு எங்களுடைய சொந்தங்கள் எங்கேயாவது போகும்போது சொல்வார்களாம், எங்கள் தினகரன் ஊராடிது. அவர் சொல்லுவாங்க, இந்த ஆள் உன்னை இப்படி முறை சொல்லி சொல்லுதேன்னு. நான் சொல்லுவேன், அன்னைக்கு என்னை சொந்தம்னு சொல்லதுக்கு ஆள் என்ன, இன்னைக்கு எத்தனை பேர் என்னை சொந்தமா வைத்து எவ்வளவு பாராட்டுகிறாள் எனக்கு தெரியலன்னு அப்படின்னு சொல்லுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண் காணும், உன் கண் காணும். தேவன் தாமதித்துக் கொண்டு இருக்கிறார். எதற்காக தெரியுமா? சங்கீதக்காரர் தாவீது சொல்வார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார் என்று. அவமெல்லாம் பார்க்கணும் இல்ல, உன்னை நிந்திச்சவனை அவமானப்படுத்தினவனை அற்பமா நினைச்சவனை பார்க்கணும் இல்ல. அதுக்குத்தான் இது. எவனும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த லாசருவை எழுப்பினார் ஐயா. அத்தனை வேலை அடக்கம் பண்ண ஆராதனைக்கு வந்தவன், அடக்கம் பண்ணிட்டு போனவங்க வந்து பார்த்தான் வாசல், ஐயா ஐயோ நானும் வந்தேன் இந்த அடக்க ஆராதனைக்கு, இவன் குளிப்பாட்ட போது நானும் பார்த்தேன், இவனை கல்லு நான் தான் தூக்கி வச்சேன்னு சொல்லியிருப்பான் ஒவ்வொருத்தனும். அதுக்கப்புறம் தான் நடந்ததை பாட்டு சொல்லியிருப்பான், தொட்டு பார்த்திருப்பான் லாசருவே, எப்பா நீ இந்த வியாதியில நினைச்ச உனக்கு அந்த வியாதி இப்ப இருக்குதான்னு பார்த்திருப்பான். நான் உங்களோடு பேசுவாராக. இன்னொரு தாமதம் இருக்கிறதம்மா, இன்னொரு தாமதம் இருக்கிறது. நான் அதையும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தேவாதி தேவன் ஒரு தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதிலே நான் முதலாவது சொன்னது போல எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறாராம். வேதம் சொல்கிறது, மத்தேயு 24:33, மார்க் 13:29 சொல்கிறது, யாக்கோபு 5:8 சொல்கிறது, வாசல் அருகே வந்திருக்கிறவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாசல் அருகே வந்திருக்கிறவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக, உன் சந்ததிக்காக, உன் சொந்தத்துக்காக. பரலோகத்திலே ஒரு பெரிய காரியம் ஒவ்வொரு நாளும் நடக்குமாம். பிரதான தூதன் போய் சொல்வாராம், கர்த்தாவே இன்றைக்கு நாம் பூலோகம் செல்வோமா, இன்றைக்கு நாம் பூலோகம் செல்வோமா என்று. என் படைகள் ஆயத்தமாய் இருக்கிறது, நியாய தீர்ப்பு செய்திருக்க என் படைகள் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்வார்களாம். இவர் போகையும் அந்த தூதருடைய பட்டாளங்கள்
சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்குமாம். இன்றைக்கு பூலோகத்து மக்களை நாம் நியாயம் செய்ய போகிறோம். பரிசுத்தவான் கூட்டம் அங்கே சத்தமிடுமாம். வெளிப்படுத்தல் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீதிமான்கள் கூப்பிடுகிறார்கள், தேவரீர் எங்கள் இரத்த பலியை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று சொன்ன அந்த கூட்டம் அங்கே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். இன்றைக்கு போயிருவாரு, இன்றைக்கு போய் நியாயம் செய்ய போறாருன்னு. ஆனால் என் ஆண்டவர் சொல்வாராம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போவோம். துக்கத்தோடு இவன் திரும்பி போவான். மறுநாள் வருவார்களாம், தேவனே இன்றைக்கு போவோமா, என் பூமியின் மக்களை நியாயம் தீர்க்க இன்றைக்கு போவோமா என்று சொல்லி அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். எதற்கு? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் ஏனம்மா உனக்காக இன்றைக்கு தாமதம்? இதை செய்தி கேட்கிறேன் ஜனமே, இன்று உனக்காக தாமதம். நீ பரலோகம் வர வேண்டும் என்பதற்கு தேவன் இதுவரை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்வை தேவனுக்கு நேராய் திருப்பு. உன் இருதயம் தேவனுக்கு நேராய் வரட்டும். உன் மூலமாய் தாமதமாய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ எத்தனை நாள் அவருக்கு போக்கு சொல்வாய்? வாலிபனாய் இருக்கிறாயா? பெரியவர்களாய் இருக்கிறீர்களா? எத்தனை நாள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவன் நியமிக்கப்பட்ட நாள் எத்தனை நாள்? தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உன்னால் சர்வ சேனையும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. நீ ரட்சிக்கப்படணும், நீ பரலோகம் வர வேண்டும், நீ பரிசுத்தரோடு இருக்க வேண்டும் என்று தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை அறியாதவனாய், உன்மேல் வைத்த திட்டத்தை அறியாதவளாய், உன்மேல் தேவன் வைத்திருக்கிற பெரிய பெரிய திட்டங்களை, உன்னை கொண்டு செய்ய இருக்கிற திட்டங்களை உணராதவளாய் இன்னும் மனம் போல் வாழ்ந்து இன்னும் உன் மனதின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய வருகை சமீபம், தேவனுடைய வருகை சமீபம், தேவனுடைய வருகை சமீபம். ஐயா, நாட்களை கவனித்து பாருங்கள். இந்த நாட்கள் நடக்கிறது எப்படி? தேசம் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது? குடும்பங்கள் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது? பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? ஜனங்களுடைய நிலை என்ன? ஜனங்களுடைய கலாச்சாரம் என்ன? வேதத்தில் சொல்லியபடி அத்தனை நடந்து கொண்டிருக்கிறதே. இன்னும் நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்னும் நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறாயா? நான் 3 தாமதத்தை சொன்னேன். தேவன் வாக்குத்தத்தத்தில் தாமதமாய் இருக்கிறார் என்று உனக்காக. இன்னொரு ஆசீர்வாதத்தை சொன்னேன், வியாதியில் உன்னை கொண்டு அற்புதம் செய்வதற்காகவே தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ இந்த 3இல் ஒன்றில் இருக்கிறாய். எதில் இருக்கிறாய்? உன் தரிசனம் உனக்கு தாமதமாய் கொண்டிருக்கிறதா? தேவன் தந்த திட்டம் உனக்கு தாமதமாய் கொண்டிருக்கிறதா? இல்லையே நீயே உனக்கு வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ வந்து தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையான சபையே, தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக ஒவ்வொரு நாளும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை, இந்த செய்தியை பேசும்போது நிஜமா இந்த செய்தி எனக்கு கொடுக்கும் பொழுது அந்த காட்சியை என்னுடைய இருதய கண்களால் நான் கற்பனை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு சேனை வரும், எஜமானோடு எஜமான அருகே வரும் பொழுது கேட்பாங்க, இன்னைக்கு போயிருமா, இன்னைக்கு போயிருமா, பூமியில் நடக்கிற காரியங்களை பாருங்க டாடி. தகப்பனுக்கு விரோதமாய் மகன், மகனுக்கு விரோதமாய் தகப்பன், மனைவிக்கு விரோதமாய் கணவன், கணவருக்கு விரோதமாய் மனைவி, பிள்ளைகள் என்று சொந்த சகோதரனை கொலை செய்கிறவன், சொந்த தாயை கொலை செய்கிறவன், தகப்பனை கொலை செய்கிறவன், மனைவியை கொலை செய்கிறவன் என்று என் பட்டணம் ரத்தத்தால் நிறைந்திருக்கிறதே, விபச்சாரத்தால் நிறைந்திருக்கிறதே, குடியினால் நிறைந்திருக்கிறதே. இன்றைக்கு நியாயம் செய்வோம் என்று வருவார்கள். எஜமான் சொல்லுவார், என் பிள்ளை ஒன்று இருக்குமா, என் பிள்ளை ஒன்று இருக்காங்க, என் பிள்ளை இருக்கிறான், அவ என்ன அறிந்தவா, என்ன பின்வாங்கி போயிட்டான், என்ன அறிந்த என் பையன் பின்வாங்கி போயிட்டான், ஊழிய செஞ்ச என் பையன் பின்வாங்கி போயிட்டாயா. ஒரு நாள் அவனுக்கு சான்று கொடுப்போமே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட மாட்டானா, இன்னைக்கு தன் பாவங்களை அறிக்கையிட மாட்டானா, இன்னைக்கு என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா என்று தேவன் உனக்காக ஒவ்வொரு நாளையும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கென்று நியமிக்கப்பட்டவள், நீ அவருக்கென்று நியமிக்கப்பட்டவள். தாமதியாதே, தேவன் உனக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஆற்றுவதற்காக தன்னை பரலோகத்திலிருந்து ஒரு மனித குலத்தில் வந்த தெய்வம் ஐயா. இவர் மனிதன் அல்ல, இவர் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தெய்வம்.
நம்மேல் வைத்த அன்பினாலே மனித உருவில் வந்தார். அவர் வந்துட்டு சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் ஆயத்தப்படுத்தின பின்பு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் வர்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், வாசல் பக்கத்துல வந்துட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள இன்னும் ரசிக்கப்படாத என் பிள்ளையோட பிள்ளை இருக்குது. நான் வாசல், என் பிள்ளை வீட்டு வாசல்ல நிக்கிறேன். என் பிள்ளை அவளுடைய பிள்ளைக்கு ரட்சிப்பை பத்தி சொல்லி கொடுக்கல, அவளுடைய பிள்ளைக்கு நரகத்தை பத்தி சொல்லி கொடுக்கல, அவளுடைய பிள்ளைக்கு பரலோகத்தை பத்தி சொல்லி கொடுக்கல. நான் இன்னைக்கு போயிட்டோம்னா என் பிள்ளை என்னோடு வந்துருவா. ஆனா அவ பெற்ற பிள்ளைகள் எங்கே போகும்? தம்பி, தங்கச்சி, நீ நரகத்துக்கு போக கூடாதம்மா. நீ நரகத்துக்கு போக கூடாது. நரகம் என்பது உண்மை, பரலோகம் என்பது உண்மை. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவருக்காய் பரிசுத்தமாய் வாழுகிறேன் என்று. நல்லது, உனக்காய் நீ பரிசுத்தமாய் வாழுகிறாய், உன்னை தப்புவிக்க நீ பரிசுத்தமாய் வாழுகிறாய். நல்லது. கிறிஸ்துவுக்கு என்று என்ன செய்தாய்? கிறிஸ்துவுக்கு என்று என்ன செய்தாய்? என் ஆண்டவரோடு பேசுவாராக. நாம் எல்லோரும் கர்த்தருடைய கிருபையினாலே பரலோகத்துக்கு போவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், போவோம். அப்போது வெளியே நின்று நம்முடைய பிரதான சீசர்களுடைய பேதுரு இருக்கிறார் கூட என்ட்ரன்ஸ்ல பேதுரு நிற்பார். கேட்பார், அருமையான நம்முடைய பேர் சொல்லி, வாங்க அலங்குளத்துல இருந்து வருவீங்களா, வாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? அது நான் இப்போது 30 வருஷத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன். நல்லது, 30 வருஷமா ஆச்சுல ரட்சிக்கப்பட்டு. உன் கூட எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்த? உன் அண்ணனுக்கு சொன்னியா? உன் தம்பிக்கு சொன்னியா? உன் கூட வேலை பார்த்தவங்களுக்கு சொன்னியா? நரகம் உண்டுன்னு சொன்னியா? உன் கூட படிக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு சொன்னியா? உன் ஃப்ரெண்டுக்கு நீ என்னெல்லாமோ ஷேர் பண்ணுத. பக்கத்து வீட்டுக்காரன் 4 நேரம் பாத்ரூம் போனா கூட உடனே வீடியோ எடுத்து கூட போட்டு விட்டுதான். ஐயோ போயிட்டா அதுன்னு. ஐயா, செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு உண்டு ஐயா, உண்டம்மா. நீ நித்தியமா நீ அழுதுட்டு இருக்கிற அந்த நரகத்தை நீ போக கூடாது. உன் சொந்தம் பெயரக்கூடாது. அடிக்கடி சொல்வேன், லாசருவின் சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். தேவாதி தேவன் அந்த ஐஸ்வர்யவான் கீழே இருந்து லாசருவை பார்க்கிறான். ஒருவேளை நீ பரலோகத்தில் இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு கீழே இருந்து கதறத சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா நீ நிம்மதியா இருப்பியா? உன் சொந்த தம்பி கீழே இருந்து, அண்ணே நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிய, நீ எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, ஏசப்பா இப்படி வல்லமை உள்ளவர், நரகம் உண்டு பரலோகம் உண்டு சொல்லியிருக்கலாமலான்னு சொல்லி ஒரு சத்தம் கீழே இருந்து கொடுப்பானால் நீ மேல சந்தோஷமா இருப்பியா? உன்னை வளர்த்து ஆளாக்கின உன் தாய் தகப்பன் ஒருவேளை சத்தம் அப்படி கேட்க கூடாது ஐயா, கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கு ஒரு மனம் திரும்பு. நான் சொல்லுவேன், ஐயா நீ 100 நேரம் சொல்லியும் மனம் திரும்ப மாட்டாலும் வருத்தம் இல்ல, அவன் கேட்க மாட்டான். ஆனா ஒண்ணு சொல்ல, உன்னை குற்றப்படுத்துவான். சொன்னியான்னு கேட்பான். என் ஆண்டவர் கேட்பார், வேலை இல்லாத உனக்கு நியாயமா நல்ல வேலை கிடைக்க கூடாது, உனக்கு நல்ல வேலையை தந்தேன், நல்ல சொந்த வந்ததை தந்தேன், நீ அவங்களுக்கு என்னை பத்தி சொன்னியான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? ஐயா, அந்த மலட்டு மரம் போல 5 வருஷம் 10 வருஷமா இருந்து 50 வருஷமா இருந்து நம்ம மட்டும் பெயரலாமா? உனக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார். நீ நாளைக்காவது இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவியா? நீ பரிசுத்தமா வாழ்றது நல்லது பெருசு. இயேசுக்காக என்ன செய்தாய்? உனக்காக இந்த இயேசு அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் ஐயா. உனக்காக இந்த இயேசு கல்வாரியிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். இந்த தெய்வம் உன்னை அழைக்கிறார், உனக்காக தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருங்களேன். உனக்காக ஒரு தாமதம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் ஆசீர்வாதத்தின் தாமதம் வேறு, உன் ஆத்மாவின் தாமதம் வேறு. நீ தேவனிடத்தில் திரும்ப உனக்கு மனம் இருக்கிறதா? மனம் இருக்கிறதா? தேவாதி தேவன் உன்னை அழைக்கிறார். நீ மனம் திரும்பு. உனக்கான ஒரு தாமதம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று தேவன் அநேகர் சொல்லுவார்கள். ஒருவேளை ஐயா, அதில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 2 பேர் 3ஆம் இடத்துல நீ வீட்டுல போய் வாசித்து பாரு. அத்தனை வயசு சொல்லுது. உன் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, உன் பாட்டி கூட சொல்லியிருக்கும், உன் தாத்தா சொல்லியிருக்கலாம், ஏசாமி வருவாரு. ஆனா நீ அவர் வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நீ பார்க்கிற.
எங்கேயோ நடக்கிறது உன் கண்ணு பார்க்கிறது, எங்கேயோ நடக்கிறது உன் காது கேட்கிறது, உன் தாத்தா பாட்டி கிடைக்காத ஆசீர்வாதம், உன் அண்ணன் தம்பிகளுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், நன்மை உனக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதான் இருதயம் தூரமாய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுவோமா, உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அலைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. சத்தமா சொல்ல, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடியிலே ஐயோ இன்றைக்கு அநேக சிக்கித்த சொல்லி இருக்கிறார். சொல்லுவோமா, பாவ பிடியில சிக்கின அவளட்டுட்டாண்டவரை, என்னையாப்பா நீங்க தேடினீங்க, என்னையா நீங்க தேடுதீங்க, எனக்காகவா தாமதம் பரலோகம், எனக்காகவா பரலோகம் தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஐயா அம்மா தங்கச்சி தம்பி, உனக்காக கர்த்தருடைய வருகை தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. உன் மூலமாய்த்தான் தாமதம். தேவனே, அவருக்கு ஏற்ற ஒரு ஜெபத்தை செய்வாயா? ஒரு கையை உன் இதயத்தில் வைத்து, ஒரு கையை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, அப்பா என்ன பயன்படுத்துங்க டேடி, என்னால தாமதம் வேண்டாம்ப்பா. தேசத்தை பாருங்க ஆண்டவரே, பஞ்சம், கொள்ளை நோய், கலவரம் என்று விதவிதமான விதத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. தேசம் சமாதானம் இழந்து தவிக்கிறது. என்னை எப்படியாவது பயன்படுத்துங்கப்பா, என்னை எப்படியாவது பயன்படுத்துங்க. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், என்னை எப்படியாவது பயன்படுத்துங்கப்பா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தில் காத்திட ஆவியால் நிரப்பும், நொறுக்கும் ஊருக்கும் உடையும் பானையும் ஊகம்கே உகந்த துய சரீரமா, என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா, என்னையா தேடி நீர் உம்மை அடிமை உமக்கே நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்து நீர் காத்திடும். வருகை வாரையில் பலரை சிலுவை கருத்தில் அழைக்க விடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா. சொல்லுங்களேன் மகிமை கர்த்தருடைய வல்லமை பலிபடுவ செபிக்க இருக்கிறேன். கேளுங்க. அடிமை உமக்கே இனி நான், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. அவரை போல ஒரு நல்ல தீபம் ஒருவரும் இல்லை அப்பா. அவரை போல பலியாய் வந்தவர் ஒருவரும் இல்லை. இவர் பலி கேட்க வரலாமா, பலியாய் வந்தார். இவர் நம்மிடத்தில் எந்த ஒரு பலியும் எதிர்பார்க்கவில்லை, பலியாய் வந்தார். அவரை போல நேசிக்க ஒருவரும் இல்லை. உன்னை நேசித்து தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் உனக்கு இத்தனை காலங்கள் தாமதாய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நான் சொல்வேன், அது நான் சொன்னது போல குழந்தை பாக்கியமாயிருக்கலாம், ஆசீர்வாதமாயிருக்கலாம், அபிஷேகமாயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ விரும்பினால் அந்த தாமதத்திலிருந்து தேவன் உன்னை காக்கிறார். அந்த தாமதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உனக்காகத்தான் தாமதமாய் கொண்டிருக்கிறது. அதை நீதான் நிறைவேற்ற செய்யணும். உன்மூலமாய் வைத்த திட்டங்களை உன்மூலமாய் தான் தேவன் செய்வார். யோனா மூலமாய் சொன்ன காரியத்தை யோனாவை கொண்டே செய்தார். பல ஆயிரம் யோனாக்களை எழுப்ப முடியும். ஆனால் அதே யோனாவை தான் கூட்டிட்டு போய், ஐயோ என் பிள்ளை மேல நான் திட்டத்தை வச்சிருக்கிறேன், என் பிள்ளை தான் வச்சு சொல்லி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அப்படித்தான் சகோதரியே, இங்க ஒரு சகோதரி இருக்கிற, நீ
நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த, ஊழியத்து செய்வேன் என்று நீ விரும்புகிறாய். என் ஆண்டவர் உன்னை பார்க்கிறான். ஆனால் நீ அநேகருக்கு அற்பமானவள். அநேக கண் உன்னை அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை ஒருவர் கரத்தில் வைத்திருக்கிறார். உன்னை ஒருவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் உன்னுடைய தெய்வம். அவர் உனக்காக இன்னும் சில காரியங்களை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்காகத்தான் தாமதம், உனக்காகத்தான் தாமதம். கர்த்தாவே, நான் உடைய அடிமையின் அதிகாரத்தோடு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தேனப்பா. தாமதமாய் இருக்கிற அத்தனை காரியங்களும், உலக ஆசிர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்கட்டும் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். சாபம் மாறி போகட்டும். ஆசிர்வாத நன்மையும் தொடரட்டும் அப்பா. வியாதிகள் மாறட்டும். சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படட்டும். ஒவ்வொருவர் மேல் வெளிப்படட்டும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை பலமாய் வெளிப்படட்டும். நீர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார் என்று நான் உடைய அடிமை அதிகாரத்தோடு உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேனப்பா. உடைய வல்லமை நிரூபிக்கட்டும். உடைய மகிமை நிரூபிக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மேலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சொல்லுவோம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறுதி ஜெபத்தை நமத்தில் வந்திருக்கின்ற அருமையான போதகர் டேனியல் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த முதலாம் நாள் கூட்டத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவன் நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான இந்த நாஞ்சான்குளம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்புவீராக. இந்த முதல் நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்கள் வெறுமையோடு அல்ல, ஹல்லேலூயா, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளை நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நாளை மறுநாள் நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. அநேக ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்பட, அநேக ஜனங்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட தேவன் இந்த கூட்டத்தை நீ தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க முடியா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. விசேஷமாய் செய்தி கொடுத்த நம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை பொறுப்படுத்த நடத்துகிற அருமையான ஆசீர்வாத ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து நாமம் இந்த கூட்டத்தின் மூலமாய் மகிமைப்படுவதாக. சேஷமாய் இந்த மாரநாதா சபை ஊழியங்களை கர்த்தர் அதிகமாய் பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் மகேந்திரன் ஆபிரகாம் அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த ஊழியத்தில் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே.
தொடர்ந்து 2 நாள் நடக்கிற நாளை மறுநாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆண்டவரே பொறுப்படுத்தி தொடர்ந்து மகிமைப்பட ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் சகல பரிசுத்தவான்களோடு கூட சேஷமாய் நம் அனைவரோடும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you.